Hello friends, welcome to Mr. Excel தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்செட் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் டேட்டா இருக்கு. இங்க டேட்டா வந்து இருக்கு. இந்த டேட்டால வந்து நான் ஏதாவது ஒரு செல்ல வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் வந்து 00 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது 0 காலம் 0 ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஒன்றாவது காலமில் இருக்கிற ரெண்டாவது வேல்யூ எனக்கு கொடு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு காலமில் செகண்ட் ரோவில் இருக்கிற வேல்யூவை எனக்கு கொடு அப்படின்னு சொன்னேன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு டைனமிக் நம்பர்ஸ் டைனமிக் கால்குலேஷன் பண்ணும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஆஃப்செட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னது போல் ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஏ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் 00ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுதான் ரெஃபரன்ஸு. இப்போ ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரோக்கு வந்து டைனமிக்காக இருக்கிறதுக்காக இந்த செல்லையும் காலமுக்கு வந்து இந்த செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே பிளாங்காக இருக்கிறதுனால நமக்கு 00ன்னு கன்சிடர் பண்ணியே இந்த வேல்யூவை வந்து கொடுத்துருச்சு. இதுவே நம்ம வந்துட்டு செகண்ட் ரோவில் தேர்டு காலம் கொடு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் கொடுக்குறோம். அதாவது இது வந்து 0 1 2 செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 2 இது வந்து 0 காலம் 0 ரோ. ஸோ அதனால் இது வந்து 0 தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டாவது காலம். அதனால் பார்த்தீங்கன்னா 60ன்னு வந்துருச்சு. இதுவே நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா 13 வந்துருச்சு. இதுவே நான் வந்து திரும்ப 1ன்னு கொடுக்குறேன். இப்போ 20 வந்துருச்சு. இப்போ இதுவே வந்து 0ன்னு கொடுத்துட்றேன். 0ல் 1 0ல் 2. ஸோ இந்த மாதிரி டைனமிக்கான கால்குலேஷன்ஸ்க்கு வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆஃப்செட் ஃபங்க்ஷன் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். Thank you for watching.